உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. வணக்கம் சார். வணக்கம். மனு போட வந்திருக்கீங்களா? யார பார்க்கணும்? என் புள்ள அன்பை பார்க்கணும். அன்புவா? அன்பரசன். ஓ, அன்பரசனா? ரகு கொலை கேஸ்ல அரெஸ்டா இருக்கிற அன்பரசனா? அந்த அன்பரசனை பார்க்க அவன் வீட்டம்மா ஆனந்தி தானே இங்க மனு போட்டு வரும். அவன் தான் சார், என் தங்கச்சி பையன். ஓ, அன்பு அம்மாவா நீங்க? ஏதோ கெட்ட நேரம்மா உள்ள வந்துட்டான். ஆனா நல்ல பையன் அவன். அதுலயும் அவன் பொண்டாட்டி ஆனந்தி தங்கம்மா. புருஷன் மேல உசிரியே வச்சிருக்கு. இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் இப்ப எங்கம்மா இருக்கு? ஆமா ஆமா, அவள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நான் தான் 2 நாளா பாக்குறோம்ல. இப்படி ஒரு மருமக கிடைக்க நீங்க குடுத்துல வச்சிருக்கணும். புகுந்த வீட்டுல முணுக்குன்னா பிறந்த வீட்டுக்கு ஓடிடுது வந்த காலத்து பிள்ளைய. உங்க மருமவ அப்படியா? புருஷனுக்காக நின்னு அவனுக்காக போராடணும்னு நினைக்கிற பொண்ணு இல்ல அவ. என் மாப்பிள்ள அவளுக்காக செஞ்சிருக்க தியாகத்துக்கு முன்னால ஆனந்த் செய்யறதெல்லாம் கால் தூசு பெறாது சார். அப்படியா? அது என்ன கதை? அப்படி என்ன செஞ்சிருக்காப்ல அன்பு? அண்ணே, இந்த கதையை பேசவா இங்க வந்தோம்? அன்பை பார்க்கணும், அதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க. இந்த மனு நிரப்பி கொடுங்க. கொடுங்க சார். குடுக்கையில உங்க 3 பேரோட ஆதார் அட்டையை சேர்த்து கொடுங்க. சரி சார். அத்தை, என்னோட ஆதார் கார்டு உங்க பர்ஸ்குள்ள தான் இருக்கு, கொடுங்க. சார், இந்தாங்க சார் ஆதார் கார்டு. என்னங்கண்ணே? இது தங்கச்சியோட ஆதார் கார்டு. பேனா கொடுங்க சார். தேங்க்யூ சார். வா போலாம். அத்தை, அங்க பாருங்க. இவளுக்கு ஜோடி போட்டுக்கிட்டு சுத்த இப்ப இந்த பொண்ணு வேற வந்து சேர்ந்திருக்கா. இவளுக்குன்னு தான் வந்து சேருதுங்க எல்லாம். இவ நியாயமே ஊர் சிரிச்சு கிடக்கு. இவ ஊரா விட்ட நியாயத்துக்கு கொடி புடிச்சுக்கிட்டு திரியிறா. ஏ துளசி, என் புள்ளைய வெளியில கொண்டு வரணும்னெல்லாம் இவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. சும்மா ஆனந்தி மாதிரி உண்டான்னு ஊர் இவள மெச்சணும். தோ இந்த சார் சொன்னாருல்ல, அப்படி ஆளுக்கு ஏத்த மாதிரி நடிக்கவா தெரியாது இவளுக்கு? அத்தை, இப்படி இவன் நல்லவன்னு பேர் வாங்க தானே நம்மள இன்னைக்கு கூட வர விடாம தடுக்க பார்த்தா. இப்படி நடிச்சு நடிச்சுதான் மாமாவை ஏமாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. என் புள்ள வாழ்க்கையை நாசமாக்கிட்டாளே. ஏமா, அந்த பிள்ளைய இப்படி பேச உங்களுக்கு எப்படிமா மனசு வருது? வயிற்று பிள்ளைக்காரிமா, ஒரு சூழி எப்படி பழிக்க கூடாது. சார், நீங்க வேற வெந்த புண்ணுல வெந்நீரை ஊத்தாதீங்க சார். நாங்க எங்க மாப்பிள்ளை எப்ப பார்க்கலாம்னு சொல்லுங்க. சார், என்ன சார் பேசுறீங்க? சார், அவங்க கோவத்துல பேசுறாங்க. பரவாயில்ல சார், விடுங்க. இப்ப நானும் ஒரு மனு கொடுக்கணும். ஆனந்தி, ஒரு மனு போட்டா 3 பேர் தானே போக முடியும். அப்போ ஒண்ணு செய்யுங்க. நீ உங்க அத்தை 2 பேராச்சா? இவ 2 பேர்ல யாரு உள்ள போறதுன்னு முடிவு பண்ணி வேற மனு எழுதி கொடு. சார், நாங்க 3 பேரும் பார்க்கணும்னு மனு எழுதி கொடுத்தாச்சு. இனிமேல மாத்த முடியாது. நாங்க 3 பேரும் என் மாமாவை பார்த்தே ஆகணும். நீ என்னமா சொல்லுது ஆனந்தி? அவகிட்ட என்ன அனுமதி கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த இடத்துக்கு நீங்க அதிகாரியா இல்ல இவ அதிகாரியா? சார், அந்த மனுவுல அவங்க 3 பேருமே போகட்டும். நான் மஞ்சுவா அவ அப்பாவை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்களுக்கு தனி மனு கொடுத்துருங்க. பாத்தீங்களா சார், கட்டுன புருஷன் உள்ள இருக்கான். இவ இப்பதான் சமூக சேவை பண்ணிட்டு இருக்கா. அண்ணே, அவ வந்தது என்னவோ அந்த பொண்ணுக்காக தான். ஆனா என்னவோ நம்மளாலதான் அன்பை பார்க்க முடியாம போன மாதிரி அப்படியே நடிச்சிருவான்னு. இந்த மாதிரி ஒரு மருமகளுக்கு இப்படி ஒரு மாமியா. இங்க பாருங்க, எங்க அத்தைய பத்தி தேவையில்லாம பேசாதீங்க. நாங்க கொடுத்த மனுவை பார்த்து உள்ள போறதுக்கு அலோ பண்ற வேலையை மட்டும் பாருங்க. ஏமா, எங்க வந்து யார்கிட்ட காட்டுதோம் அதிகாரத்தை? கூட தெரியாம சாமி எடுக்கூடாது சொல்லிவிட்டேன். சார் சார் சார், அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். கோவப்படாதீங்க சார். தயவு செய்து எங்களை உள்ள அனுப்புங்க சார். உங்க இஷ்டத்துக்குலாம் அனுப்ப முடியாது. வந்தோடனே உள்ள போக என்ன கலெக்டரா நீங்க?
இந்தம்மா ஆனந்தி, இந்த பாரத்தை நிரப்பி கொடு. இவ மனு கொடுத்தாதான் எங்களை உள்ள அனுப்புவீங்களா? இவ மட்டும் என்ன கலெக்டரா? இவளுக்காக நாங்க வெயிட் பண்ணணுமா?